மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய வாழ்க்கையில் இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். மறக்க முடியாதுன்னா இதோட சந்தோஷமாக வந்து நான் 2 நாள் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வந்து இந்த பிறவி எடுத்ததுக்கே சந்தோஷப்பட்ட ஒரு நாள் வந்து ஒரு 6500 பேர் முன்னாடி 10,520 பாட்டு உள்ள கம்பராமாயணத்தை சுருக்கி 100 பாடல் வழியாக பேசிய போது நான் அந்தத்திலே மிதந்தேன். அதாவது மனித பிறவி எடுத்துக்கு ரொம்ப சந்தோஷப்பட்ட நாள் வந்து கம்பராமாயணம் பேசுகிற நாள். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சென்ற ஆண்டு அது கம்பராமாயணத்துக்கு ஒரு 4 மடங்கு பெரிய மகாபாரதத்தை ஒரு 4 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு பேப்பர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணி குடிக்காமல் மீண்டும் ஒரு 6,500 பேர் முன்னாடி வந்து பேசியது. இன்றைக்கி உலகம் பூரா வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு 80 நாடுகளில் ஒளிபரப்புனாங்க. அது வந்து இன்னொரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். அது எல்லாத்த விட நான் சந்தோஷப்படுற நாள் வந்து எந்த நோக்கத்துக்காக நான் சென்னை வந்தேனோ வாழ்நாள் முழுக்க ஓவியனாக இருந்து கண்ணை மூடும்போது ஓவியனாகவே கண்ணை மூட வேண்டும் என்று சென்னை வந்தவன் நான். கால மாற்றத்தில் அப்படியே படிப்படியாக மாறி இந்த ஓவியங்களுக்கெல்லாம் மரியாதை இருக்காதுன்னு முடிவு பண்ணி பக்கத்தில் இருக்க ஒரு அல்பான்சோ எனக்கு 2 வருஷம் சீனியர், அப்புறம் ஓவிய கருவியில் முதல்வராக இருந்தவர். அவருக்கு நாங்கள்லாம் வந்து இந்த மாடர்னாட்டுக்கு போகாத ஒரு தலைமுறை மைனாரிட்டிஸ் 2 பேர் 3 பேர் தான். அது மனசு விடாமல் நான் வந்து மீண்டும் இந்த அகாடமிக் ஓவியம் வரைகிறதுக்கு காரணமானவங்களில் அல்பான்சோ ஒருத்தர். எனக்கு அப்புறம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்ததில் லோகன்னு சொல்லக்கூடிய மணியம் செல்வம் வந்து எனக்கு அப்புறம் அந்த அகாடமிக் ஓவியங்களில் உயிரை கொடுத்து வரையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். ஒரு 1500 பென்சில் ஸ்கெட்ச் வச்சிருக்கிறேன். வகுப்புள்ள போட்டதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வகுப்பில் ஒரு புல் ஃபிகர் வந்து 40 அடிக்கு 40 இன்ச்சுக்கு 30 இன்ச்சு அந்த ஹியூமன் பாடி வந்து முழு உருவங்களை வந்து ஸ்கெட்ச் பண்ணது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 இருக்குது. நீங்கள் பார்த்தா கோயில்கள் வந்து இந்த 6 ஆண்டுகளில் இந்தியா படம் சுற்றி வரைஞ்ச ஒரு 100 படங்கள் இருக்குது. இது எங்கே மூலையில் முடங்கி கிடந்த அந்த ஓவியங்களை ஏதோ இந்த 75ஆவது பிறந்தநாளாக கொண்டாடுற ஆள் நான் கிடையாது. பிறந்தநாளையே நான் கொண்டாட மாட்டேன். அது எப்போ வந்து எனக்கு தெரியாது. இப்போ என் பசங்க 2 பேர் பண்ணிட்டாங்க. இல்லை இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பாராட்டு உங்களுக்கு வேண்டாம், ஆனால் இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு உங்களுடைய படைப்புகளை வந்து ஆவணமாக்கணும், அதை பதிவு பண்ணணும் அப்படி கேட்கும்போது நல்லா மறுப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நான் எத்தனை வருஷம் இருப்பேன்னு தெரியாது. எல்லா மனுஷனும் ஒரு நாளைக்கு போயிட போகிறோம். ஆனால் எனக்கு பிறகு இப்போ அவங்க போட்டு காஃபி டேபிள் புத்தகம் பிரகதின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புத்தகம் வந்து ஒரு புத்தகத்திட்ட 1,800-2,000 வருது. அந்த புத்தகம் நான் போய்விட்டாலும் 50 ஆண்டு 60 ஆண்டுக்கு என்னுடைய ஓவியங்களை சொல்லி கொண்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு பதிப்பை வந்து இந்த 75ஆவது ஆண்டை ஒரு முன்னிட்டு என்னுடைய பிள்ளைகள் வந்து இதை பதிவு பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினாங்க. அதனுடைய விளைவு தான் நீ இத்தனை பேர் நான் அவங்களை சந்திக்கிறான வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி எனக்கு 2 சீனியராக இருந்து ஓவியக்குழு பிரின்சிபலாக இருந்து அவரை கூட்டி வந்து இன்னைக்கு திறப்பலா நான் பண்ணேன். உள்ள வந்து பார்க்கும்போது மீண்டும் நான் வந்து அந்த எல்லாம் நீங்கள் பார்த்த படங்கள்லாம் எல்லாமே 16 வயதுலேருந்து 24 வயசுக்குள்ள நான் வரைஞ்ச ஓவியங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது மீண்டும் ஒரு முறை நான் இன்னும் 50 வருஷம் பின்னாடி போயிட்டேன். அந்த அளவுக்கு வந்து அந்த பண்ணங்கள் ஓவியம்லாம் அவ்வளோ பிரமா பண்ணியிருக்கான். அந்த ஒரிஜினல் குவாலிட்டியில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தியாக அவர் தம்பி வந்து அல்பான்சோடைய ஸ்டூடெண்ட்டு. இவருக்கு ஒரு 10-15 நாள் கண்ணு மூடாமல் ராத்தியப்பாலாக இருந்து அதை வந்து பக்காவை ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் போட்டுருக்காரு. அவருக்கு நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். என்னோடு சீனியராக வாழ்ந்து நாங்கள்லாம் வந்து ராய்ச்சவத்திரி பரம்பரையை சேர்ந்தவங்க. அந்த பரம்பரையில் வந்து ஒரு ராய்ச்சவத்திக்கிட்ட நான் படிக்கிற வாய்ப்பில்லை. அதனால் அல்பான்சா 2 வருஷம் படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். படிச்சிங்களா ராய்ச்சவத்திக்கிட்ட? அவர் ராய்ச்சவத்திரி 2 வருஷம் படித்தார். நான் போகும்போது ஒரு சர்வீஸ் முடிச்சு போயிட்டார். அந்த ஓவியக் கல்லூரியிலே நான் கொண்டாடி ஒரு பெரிய மனிதர். அந்த மனிதரை வைத்து இதை ஓப்பன் பண்ண நினைச்சேன். அவர் மிஸ்டர் அல்பான்சோ வந்திருக்காரு. என்ன மாதிரி வளவளன்னு பேச மாட்டார், அழகாக பேசுவார். இப்போது முன்னாள் முதல்வர் ஓவியக்கலைஞர் சீனியர் இருந்தவர் இந்தியாவுடைய மிகச்சிறந்த அகாடமிக் ஓவியர் அல்பான்சோ அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். நான் முதல் பார்த்த பத்திரிகை வந்து ஆனந்த விடன் தீபாவளி மலர். கொஞ்சம் சின்ன வயசில் பசங்கள்லாம் அந்த 7-8 வயசில் துருன்னு கிராமத்தை போட்டு சுற்றுவோம் இல்லையா, ஓடி ஆடி விளையாடி கராட்டா பண்ணும்போது அந்த பிரைவேட் பள்ளிக்கூடத்து ஆசிரியர் கல்யாணசாமி நாயுடுன்னு அவர் கூப்பிட்டு, எனக்கு சொந்த பேர் வந்து பாலதண்டபாணி, டேய் தண்டபாணி வா அப்படி கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு ஒரு புஸ்தகத்தை கையில் கொடுத்தார். அந்த புஸ்தகத்தை நான் முதலாக பார்த்த ஓவியங்கள் கோகுல் அவர்களுடைய ஓவியங்களையும் இவங்களுடைய அப்பா மணியம் செல்வம் அவருடைய மணியம் செல்வம் இவர் அவங்க அப்பா மணியம் அவருடைய ஓவியங்களையும் சிற்பிய ஓவியங்களை முதல்ல வாழ்க்கையில் பார்த்தேன். அந்த ஒரு தலைமுறையில் ஓவியராக வாழ்ந்த குடும்பத்திலிருந்து அடுத்த தலைமுறை ஓவியராக வந்து கோகுலே சொல்லிட்டார், இந்த இந்தியாவில் வந்து ஓவியராக பிறக்கிறது பெரும் பாவம் சாபம், அதுவும் தமிழ்நாட்டில் பிறக்கிறது உண்மையிலேயே பாவம் சாபம் அப்படின்னார். நான் வந்து கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் நடிச்சுட்டு ஒரு பேட்டிலாம் சொல்லும்போது கோகுல் சாரை மீட் பண்ண சொன்னாங்க. நான் போனேன். ஒரு நடிகர் நம்மளை வந்து மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார், நான் வாழ்நாள் முழுக்க ஓவியரான வந்தவன்ட்டு நீங்கள் பார்த்த தஞ்சாவூர் கோயிலையும்
மதுரை கோயிலையும் காந்தி படத்தையும் கொண்டு போய் கோகுல் சார் காட்டினேன். கோகுலை நான் அதுக்கு மீட் பண்ண கிடையாது. அதை வாங்கி பார்த்துட்டு இந்த கையை வாங்கி அவருடைய இடது கை மேலே இதை வச்சு அது மேலே வலது கை வச்சு அப்படி தடவிட்டு, ஓ வாட் அ ஒண்டர்ஃபுல் ஹேண்ட் அப்படின்னாரு. அப்போ அப்படி கடகடன்னு தண்ணி வந்துடுச்சு. ஏன் அழுகுறேன்னு கேட்டால், இல்லை சார் வாழ்நாள் முழுக்க ஓவியனாக இருந்து நான் ஓவியனாக வாழ்க்கை முடிக்கணும் வந்தேன், பாதை மாதிரி நடிகனாக இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு, நான் போனது தப்பான்னு கேட்டான். இல்லை, யூ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். இந்தியாவில் ஓவியனாக பிறக்கிறது பாவம், தமிழ்நாட்டை பிறக்கிறது பெரும் பாவம். நீ தப்பிச்சுக்கிட்ட. நீ ஓவியனாக இருந்ததுன்னா ஸ்கூட்டர் வாங்கிக்க முடியாது, ஸ்கூட்டர் பெட்ரோல் போட முடியாது, நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இந்த பசங்களாம் பிறந்துக்க மாட்டாங்க, நல்ல வேலை பண்ண அப்படின்னாரு. அந்த மாதிரி அந்த பரம்பரையை சேர்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து மணியனுக்கு ஒரு பையன் பிறந்து அவர் மாதிரியே ஒழுக்கமாக அவர் மாதிரியே இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்து அவங்க அப்பா கூட 40 வயசு அவங்க அப்பா போயிட்டார். அந்த பாரம்பரியம் விட்டு போகாமல் இன்னும் அகடமிக்காக ஓவியம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய தம்பி 10 ஆண்டுகளோட சின்னவர். நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிங்க, நான் ஏமாத்திட்டு இருக்கேன். அவர் ஒரிஜினலாக இருக்கிறாரு. 10 வயசு என்னோட சின்னவர். இப்போ அவர் பேசுவார்.